ஏன்னா ஏன் சொல்கிறேன்னா, தினமும் ஐயாவுக்கு 2 பேர் இருக்கும். இதை பார்க்கின்ற அன்பர்கள் இன்னொரு தகவலையும் பகிர்ந்துக்கிறேன். தினமும் 2 பேருக்கும் கிட்டத்தட்ட எல்லாருக்கும் சரங்கள் பார்த்துருப்பீங்க. தினமும் அழகாக நிறைவாக பூஜைகள் பண்ணுறோம். சங்குநாதம் வாசிக்கிறாங்க பாருங்கள். பைரவர்கள்லாம் ஒரு நிலையில் அமர்ந்துட்டு இருக்காங்க. எல்லாருமே இங்கே எல்லாம் வந்து இப்போ சாப்பிட்டுட்டு நிலையாக தூங்கிட்டு இருக்காங்க. இங்கேயே நிரந்தரமாக இருக்காங்க. இவங்களாம் கிட்டத்தட்ட ஒரு 8 பேர் இருக்கிறாங்க. இப்போ இது 10 பேர் ஆகும். இது 5 பேர் ஆகும்னு சித்தர் பெருமானு தான் இங்கே உணர்த்தினார் இவர். ஆமாம். ஏன்னா அவர் எங்கே சித்தர் இருக்கா அங்கே தான் வந்து குறைந்த எப்படி பார்த்தாலும் சித்தர்களுடைய அந்த ஒளி எப்படி சொல்கிறது சவுண்டுன்னு பார்த்தீங்களா, அது வந்து பைரவர் மூலமாக வந்து சேர்ந்துருவார். அதுதான் இங்கே சித்தம் நடந்துகிட்ருக்கு. அதனால் நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு விஷயம் சொல்லணும் இந்த வீடியோவில். என்னென்னா, தினமும் சரம் வாங்குகிறோம். கிட்டத்தட்ட 10 முழம். ஒரு முழம் 250 ரூபா சொல்லியிருக்காங்க. 200ரூபாலேருந்து 250 ரூபா. தினமும் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட மாதத்துக்கு ஒரு 7000 ரூபா கிட்ட ஆகுது. ஏன்னா இதை நான் ஏன் செய்கிறேன்னா, நீங்கள் சில பேர் கேட்கலாம், சாமி ஒன்றும் வந்து ஆடம்பரத்தை எதிர்பார்க்கல அப்படின்னு கிடையாது. ஏன் இது பண்ணுறேன்னா, சாமிக்கு நல்லா அலங்காரங்கள் பண்ணி அபிஷேகங்கள் பண்ண ஐயாவுடைய சிவாலயத்தை பண்ணி சீக்கிரம் முடியும். இது எனக்கு இங்கே இருக்க சித்தரே உணர்த்தன இது. ஆமாம். அதனால் வந்து இதை செய்கிறது தப்பே கிடையாது. இருந்தாலும் நான் எல்லாேருக்கும் ஒன்று சொல்கிறது தான், சாமிக்கு எவ்வளோ பணங்கள் செலவு பண்ணுறோம், லட்சக்கணக்கில் கொடுத்து கோயில் கட்டுறோம். ஆனால் அவருக்கு ஒரு பூ மாலை இல்லைன்னா மனம் வருந்தோம் எனக்கு எப்பவுமே. ஏன்னா கிட்டத்தட்ட 10 வருஷமாக பூஜை பண்ணிகிட்ருக்கேன். அப்படி இருக்கும்போது ஒரு நிலையில் எனக்கு ரொம்ப கஷ்டமாச்சு. கிட்டத்தட்ட இது 1 மாதமாக என்னால் முடிஞ்சுது. யாரோ கொடுக்குறாங்க, கிடைக்காத எப்படி சொல்கிறது, இல்லாத பட்சத்தில் பணம் போட்டு ஏதோ பண்ணிகிட்ருக்கேன். சீட்டு கட்டிகிட்ருக்கோம். ஐயாவுக்கு எல்லாமே தெரியும். உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கின்ற அன்பர்கள் எல்லாருக்குமே, சிவனடியார்களுக்கு, சந்தா கட்டுற உறுப்பினர்கள்லாம் தெரியும். நீங்கள் நினச்சிங்கன்னா இது சாத்தியம் பண்ணலாம். இதுவும் ஒரு 7000 ரூபா. இதை வந்து 7000 ரூபா ஒருத்தர் பொறுப்பு எடுத்துக்க சொல்ல, ஒருத்தர் ஒரு 1000 ரூபா 2000 ரூபா 3000 ரூபா எடுத்துக்கலாம். இல்லையா இவருக்கு கோயில் கட்ட ஒரு வழியில் முயற்சி பண்ணலாம். இதனால் உங்களுக்கு சந்தேகம் இருப்பின்னு என் நம்பருக்கு கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்கள். சிவாய நமः. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். சிவ சிதம்பரம். திருக்கச்சி ஏகம்பம்.